ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்னைக்கு ஒரு கரிசலாங்கண்ணி நாற்றை எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி கீரை உடல்நலத்துக்கு மிகவும் சிறந்தது. அதை தவிர நமக்கு அந்த ஹேர் ஆயில் தயாரிக்க பயன்படுகிறது. இது முடி வளர்ச்சிக்கு அதிக அளவு பயன்படுகிறது. முடி கருமையாக வளர்கிறதுக்கு பயன்படுகிறது. நரைமுடியை கருப்பாக இது பயன்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த விலை உயர்ந்த அந்த கரிசலாங்கண்ணி செடியை எப்படி பதியம் போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இந்த கரிசலாங்கண்ணி செடியை பற்றி உங்களுக்கு தெரியும். இது உடல் நலத்துக்கு சிறந்தது. அந்த முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் முடி வளர்ச்சதுக்கும் சிறந்தது. இதை விதையின் மூலமாக வளர்க்கலாம். இன்றைக்கி கீரைக்கராமல் இதை கொடுத்து இதை நட்டு வைங்க, சிறப்பாக வளரும் அப்படின்னாங்க. அதனால் இதை மாடிக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி நடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தொட்டியை எடுத்துக்கிறோம். இந்த தொட்டியில் அந்த ஓட்டைகள் இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டைகளை அந்த தேங்காய் மட்டையை வச்சு அடைச்சிக்கிறோம். அப்புறம் செம்மண்ணும் கோகோ பீட்டும் கலந்த கலவையாக கொண்டு வந்திருக்கோம். இந்த பாருங்கள், செம்மண்ணும் கோகோ பீட்டும் கலந்த கலவையாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் கோகோ பீட்டும் கொண்டு வந்திருக்கோம் தனியாக. இந்த கோகோ பீட்டை போடுறோம். செம்மண் கோகோ பீட் போட்டிருக்கோம். இதோட இந்த பாருங்கள், மண்புழு உரம் போட்டு இதோட அசோஸ்பயரெல்லாம் போட்டிருக்கோம். இந்த அசோஸ்பயரெல்லாம் காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்க வழிவகுக்கும். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கும். ரசாயன உர உபயோகத்தை இது குறைச்சி இது நமக்கு நேச்சுரல் உரமாக இருக்கும். மண் வளத்தை மேம்பட செய்யும். மண்ணில் உள்ள உயிர்களுக்கு பாதுகாப்பானது, விஷத்தன்மையற்றது, உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. இதை விதை நேர்த்திக்கு பயன்படுத்துவாங்க. குளிர்ந்த ஈரப்பதமிட்ட இடத்துல இதை சேமித்து வைக்க வேண்டியிருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதை பாருங்கள், அசோஸ்பயர்லாம் போட்டோம். இதோட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு போடணும். இந்த வேப்ப புண்ணாக்கை ஒரு கைப்பிடி அளவு போடுறோம். இது மண்ணில் உள்ள மற்ற கிருமிகள் தாக்காமல் இது செடியை காப்பாற்றும். ஓகே, இதை பாருங்கள், செடியில் ஒரு மண்ணை போட்டு இந்த செடியை வைக்கிறோம். மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது வரைக்கும் இடம் வச்சுட்டு இதை பண்ணிடுங்க. இதை இருட்டான ரூமில் வைக்கணும். தண்ணி ஊற்றி இருட்டான ரூமில் வச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த உயிர் தண்ணிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை ஒரு 3-4 நாளைக்கு இருட்டான இடத்துல வைக்கும்போது இது என்ன ஆகும்னா, இந்த செடியானது சிறப்பாக வளரும். இது ஒரு வாரம் ஆகும் இது வளர்கிறதுக்கு. உடனே வளராது. இது வளர்ந்த பின்னாடி இதில் விதைகள் வரும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் விதைகள் வரும். இது விதைகள் விழுந்து இந்த பாருங்கள் இருக்கா, இது விதைகளில் விழ அது அப்படியே பறந்துக்கிட்டே போகும். இது ஒரு செடியிலேருந்து ஒரு கொத்தாக தான் வரும், பரவிட்டே போகாது. இந்த விதைகள் விழ வரும். இதுதான் கரிசலாங்கண்ணி நம்ம பதியமிடுதல். இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கிடைச்சா நீங்களும் வீட்டில் பதியமிடுங்க. இந்த பதிவு வழங்கியது உங்கள் சதா கார்டன். தேங்க்யூ. இது வரைக்கும் கரிசலாங்கண்ணி நாற்றை எப்படி பதியம் போடுறதுங்கிறத விரிவாக பார்த்தோம். அது மண்கலவை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் கரிசலாங்கண்ணியை வீட்டில் பயிரிட்டு உங்கள் தோட்டத்தை வளப்படுத்துங்க. இந்த பதிவு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.